और आप फायदा उठा सकते हैं हमारे 21 ऑनलाइन चर्चेस का। देखिए उनको, वो भारत की सब प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। उड़िया, तेलुगु, तमिल, गुजराती, कन्नड़ा, तुलु, इंग्लिश, हिंदी, असमी, मराठी, पंजाबी, नेपाली, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। उसके अलावा 3 विशेष चर्च हैं। टीनेजर्स के लिए चर्च है, चिल्ड्रन चर्च भी है और गूंगे और बहरों के लिए भी है। थैंक यू, गॉड ब्लेस यू। உங்க நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன், தேவன் நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன், தேவன் நாமம் புகழ்ந்து நான் பாடுவேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன், தேவன் நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன், தேவன் நாமத்திற்கு எல்லாம் மகிமை நான் தாரேன். உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. உங்க நாமம் பெரியது, நீர் துதிக்கு பாத்திர. Hallelujah, praise the Lord. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Hallelujah, தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென். இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆவியில் நிறைந்து எல்லா தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென்.
இந்த நேரத்தில் சுவிசேஷத்தை பெற அவர்களின் இருதயங்கள் திறக்கப்படும் என்றும் மற்றும் மகிமையான நற்செய்தியின் ஒளி அவர்களின் இருதயங்களில் பிரகாசிக்கும் என்றும் அவர்கள் சத்திய ஞானத்திற்குள் வருவார்கள் என்றும் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆமென். ஆவியானவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, இப்பொழுது கூட நாங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷையில் எல்லாரும் பேசுங்கள். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, இயேசுப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் நீ ஆண்டவரே ரட்சிப்புக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஓ அமேன் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சுவிசேஷத்திற்காக திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. ஓ ஷாச்சாலாரபரி கச்சலரி கலரபரபரபரபோ ரீபரி கலாபரி போத்லரி கச்சலரி கலரபரபரபோத்லரி கலரபரபரபி கலரபரபரபரபரி ஷபபபப. ஒவ்வொரு ஜனங்களும் தேவ பிள்ளைகளாய் ஓ ஆமென் இயேசுப்பா ஆண்டவரே, நீங்க சொந்த இரட்சகராய் நீங்க மாற்றி கொண்டு இருப்பதற்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ரிஷாச்சலரபரபோத்லரி கச்சலரி கலரபரபரபரபரபோ ரீபரி கச்சலரி கலரபரபோத்லரி கலாபரி கலரபரபரபரபரி ஷபபபப. அவர்கள் காதுகள் அவர்கள் ஆண்டவரே இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்திலே. தேவ சுவிசேஷம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஓ ஷாச்சலரபரபோத்லரி கச்சலரி கலரபரபரபரபரபோ ரீபரி கச்சலரி கலரபரபி கலரபரபரபரபரி ஷபபபப. எந்த ஒரு ஆத்மாவும் சாதாரணமானவர்கள் அல்லப்பா ஆண்டவரே, நீங்க எழுப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாச்சலரபி கச்சலரி கலரபரபரபரபோ ரீகலாபரபி கலரபரபரபோ தலரிபி ஷாச்சலரி கலரபரபரபரி ஷபபப. ஓ ரிஷாச்சலரி கச்சலரி கலரபரபரபரபோ ரீபரி கச்சலரி கலரபரபரபி கச்சலரி கலரபரபரபரி ஷபபப. உங்க கரத்திற்குள்ளாக ஆவியானவரை நீங்க மூடி மறைத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஷாச்சலரா கச்சலரி கச்சலரி கலரபரபரபரபோ யூரி கலாபரி போத்லரி கச்சலரி கலாபரி கச்சலரி கலரபரபரபரபி கலரபரபரி ஷபபப. ஓ தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சொந்தமானதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை. ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனத்தில்
சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 110 அதிகாரம் 3 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். நம்முடைய வரவிருக்கும் 7 நாட்கள் பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் ஆராதனைக்காகவும் நம்முடைய 14 நாட்கள் ஆத்ம ஆதாயம் செய்யும் கொண்டாட்டத்திற்காக பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் தங்கள் இருதயத்தோடு முழுமையாக அதில் பங்கேற்கும்படியும் அவர்கள் அதன் அறுவடையின் பலனை அடைகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஓரி ஷாட்டாலர் பரபரபோ துலரி கற்றலர் வீக்கலர் ஆபரபரபோ வீக்கல்லாபரபோ துலரி இந்த தலபரி வீக்கற்றலர் வீக்கலர் ஆபர வீக்கலர் ஆபரபரபர வீக்கலர் ஆபரபர வீக்கலர் ஆபரபரபரி கலர் ஆபரபரபரி ஷாபபபபா வீஅல்லாஹ் லாபரபோ துலரி இந்த தலபரி வீக்கற்றலர் வீக்கலர் ஆபரபரபோ யூரி பரி வீக்கற்றலர் போ துலரி இந்த தலபரி போ துலரி கற்றலர் வீக்கலர் ஆபர வீக்கலர் ஆபரபரபரபரபோ யூ ஷாக்கற்றலர் போ துலரி இந்த தலபரி போ துலரி வீக்கலர் ஆபரபர வீக்கற்றலர் வீக்கலர் ஆபரபரபர வீக்கலர் ஆபரபரபரபோ ரீபரி வீக்கற்றலர் வீக்கலர் ஆபரபரபர வீக்கல்லாபரி வீக்கற்றலர் வீக்கலர் ஆபர வீக்கலர் ஆபரபரபரி ஷாபபபபா. ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆவியானவரே, இயேசுப்பா ஆண்டவரே, வருகிற 7 நாட்களும் ஆண்டவரே உபவாச நாட்களாய் இருக்கிறபடினாலே ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஓ ஷட்டலர பரபோத்லரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபரபரபர ஷபபபபா ரியல்லாபர போத்லரி இந்த தலபர விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபரபரபர ஷபபபா. ஓ 14 நாட்களும் ஓ ஆத்ம ஆதாயம் செய்யும் நாட்களாய் கர்த்தர் நீங்க மாற்றி இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரிஷட்டலர விக்கச்சலரி விக்கலர பரபரபரபரபோ ரீபரி விக்கச்சலரி விக்கல்லா ஷட்டலரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபரபரபர ஷபபபபா. அன்பின் பரலோக பிதாவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஆண்டவரே, நீங்க அதை எங்களுக்கு ஆண்டவரே ஆனந்த களிப்பாக மாற்றி தந்திருப்பதற்காக உம்மை நாங்க நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை நாங்க துதிக்கிறோம், உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே, ஓ ஷட்டலாரி வெக்கச்சலாரி வெக்கலர் ஆபர போத்தலர் இந்த தலவர வெக்கச்சலாரி வெக்கலர் ஆபரபர வெக்கலர் ஆபரபரபர ஷபபபபபா. அன்பின் பரலோக பிதாவே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே ஓ எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இதிலே பங்கேற்கும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ரிஷாச்சலரி விக்கச்சலரி விக்கலர பரபோத்தலரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபர விக்கலர பரபர ஷபபபா. தேவ மகிமையை இதிலே ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே அனுபவிக்கும்படியா ஓ ஆமென் அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியா அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ரிஷாச்சலரி விக்கச்சலரி விக்கலர பரபரபரபோ தீபரி விக்கச்சலரி விக்கலர பரபோத்தலரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபர விக்கலர பரபர விக்கலர பரபர ஷபபபபா. உற்சாகத்தோடு இந்த உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாய் ஓ ஆமென் கட்டளையிடுகிறோம் ஆவியானவரே. ஓ ஷட்டலரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபர விக்கலர பரபர ஷபபபா. ஒவ்வொரு இருதயமும் ஆவியானவரே நீங்க சந்தோஷத்தினாலே நீங்க நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆவியானவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே எழும்புகிறார்கள். ஹalleluya. ரிஷாச்சலரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபர விக்கலர பரபர ஷபபபா. ஹalleluya. ஆமென் ஆமென். ரிகலா கலாபரவோ ரிகச்சலரி விக்கச்சலா ஷக்கச்சலரி வி யூரி பரி விக்கலரபோ ரிகச்சலரி விக்கல்ல ஷக்கச்சலரி விக்கலாபரவோ இந்த தலபரி விக்கச்சலரி விக்கலாபரவோ தலரி இந்த தலபரி விக்கச்சலரி விக்கலர பரபர விக்கலர பரபர ஷபபபா. கர்த்தருடைய மகிமையுள்ள கரம்
ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறதா இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீங்க ஆசீர்வதித்தருளுங்க, பெருக செய்யுங்கப்பா. ஒரு ஈஷாச்சாலரவே கச்சாலரவோ ரீகல் லா கச்சாலர போத்லர் இந்த தலபர போத்லர் ரீகல் ஈஷாச்சாலரவா ரீகல் லாபர போத்லர் இந்த தலபர போத்லர் கச்சலரவே கச்சலரவே கலரபர பரபரவோ யூ ரீபரவே கச்சலரவோ ரீகச்சலரே கல் ஈஷா கச்சலரவே கலரபர போத்லர் ரீகல் இந்த தலபர போத்லரவே கலரபரபரவே கலரபரவே கலரபரபரபர ஈஷா பாபா பாபா. ஆவியானவரே, நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகிமையுள்ள கரம் உங்களுடைய ஜனத்தை மூடி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தொடர்ந்து பெரிய காரியம் செய்தருளுங்க, ஆசீர்வதித்தருளுங்க. முற்றிலுமாய் உடைய கரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வரவேற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ஆராதனை நேரம். ஆமென். நீரே அந்த அனல் எனக்குள்ளே, நீர் அந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன், பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். அந்த அனல் எனக்குள்ளே, நீர் அந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன், பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உமக்கு துதி நான் பாடுவேன், உமக்கு துதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உங்க மகிமையா துதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உங்க மகிமையால் இதயம் நிரம்புதே. நீரே அந்த அனல் எனக்குள்ளே, நீரந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன், பரிசுத்த ஆவி உமக்கே நான் துதி பாடுவேன். நீரே அந்த அனல் எனக்குள்ளே, நீரந்த வல்லமை எனக்குள்ளே கிரிய செய்கிறீர். நீரே அந்த துணையாளன்,
உமக்கு தூதி நான் பாடுவேன், உமக்கு தூதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. பரிசுத்த ஆவியே, உமக்கு தூதி நான் பாடுவேன், உமக்கு தூதி நான் பாடுவேன். பரிசுத்த ஆவியே, உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. உங்க மகிமையால் இதயம் நிரம்புது. ஹalleluya, praise the Lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி. இன்றைய தலைப்பு, நீங்கள் மகிமையை எடுத்து செல்கிறீர்கள். வசனம் சங்கீதம் 102ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 18ஆம் வசனம். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார், பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்ப்போம். பூமியில் நடக்க வேண்டிய ஒரே விஷயம் கிறிஸ்தவர்கள் இன்னும் பெறாதது மீட்பு, சரீர மீட்பு அல்லது மகிமைப்படுத்துதல். நாம் ஒரு புதிய சரீரத்தை பெறப் போகிறோம். ஆனால் அந்த சரீரம் பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. அது எப்போது நடக்க போகிறது என்று வேதம் சொல்கிறது. வேதம் கூறுகிறது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹalleluya, ஆமென். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் 53ஆம் வசனம். இருப்பினும் தற்போது நம்முடைய பூமிக்குரிய பாத்திரங்களில் கிறிஸ்துவின் மகிமையை எடுத்து செல்கிறோம். பவுல் அதை ஒரு பொக்கிஷம் என்று அழைக்கிறார். அவர் சொன்னார், இருப்பினும் தற்போது நம்முடைய பூமிக்குரிய பாத்திரங்களில் கிறிஸ்துவின் மகிமையை எடுத்து செல்கிறோம். பவுல் அதை ஒரு பொக்கிஷம் என்று அழைக்கிறார். அவர் சொன்னார், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். தேவனின் ஒளி உங்களிலும் உங்கள் ஆவியிலும் இருக்கிறது. கிறிஸ்துவின் பரிபூர்ணங்களை நீங்கள் தாங்குகிறீர்கள். ஹalleluya. வேதம் கூறுகிறது, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். நீங்கள் உண்மையிலே தேவனின் உயிருள்ள கூடாரம். ஹalleluya. கிறிஸ்து உங்களில் உயிரோடு இருக்கிறார். இது ஏன் மிகவும் முக்கியமானது? திருச்சபை குழந்தை பருவ கட்டத்தை மிஞ்சியதால் தான் நமக்கு முதிர்ச்சி வந்துவிட்டது. கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று நமது மூல வசனத்தில் படித்தோம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். இதுதான் பின் சந்ததி. பூமியில் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர்களின் தலைமுறை. இதற்காகவே பூமி காத்திருக்கிறது. ஹalleluya. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூறுகிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பதவியில் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆதிக்க இடத்தை எடுத்துள்ளோம். தேவனின் மகிமையால் நம் உலகத்தை பாதிக்கிறோம். ஹalleluya, praise the Lord. இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை ஏறெடுப்போம். நான் தேவ வார்த்தையை தியானிக்கும் போது நான் தொடர்ந்து மாற்றியமைக்கப்படுகிறேன்.
தேவனின் மகிமையில் நான் நடப்பது மட்டுமல்லாமல் நான் தேவனின் மகிமை. இந்த மகிமையால் நான் இன்று என் உலகத்தை பாதிக்கிறேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றி இருண்ட உலகில் எப்போதும் பிரகாசமாக பிரகாசிக்கிறேன். என்னை ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது. ஹalleluya, praise the Lord. Ladies and gentlemen, let's welcome the Tamba Fruti Jiso Wensa. Tamba Fruti, congratulations. Can you introduce yourself to us? My name is Tamfuti Sarah Twenza. I'm from KZN in South Africa. I am 42 years old. I was very sick. The doctor diagnosed in 2005 that I have the heart failure. My heart was enlarging by that time, and I developed depression, hypertension, and arthritis. And that thing it continued until 2010. And the doctor said, we have to put you on chronic medication permanently now. And I was on that chronic medication for a long time. And on 2013, they say, we have to change that medication because I see that maybe the strength is too high. That's why maybe your heart is going down like this. And I was taking a lot of medication. Maybe during the day I was taking 14 tablets per day. 14. 14 tablets per day. And when the doctor, last year, 2017, I was admitted because I was that shortness of breath. I was staying in ICU for 3 weeks. And after that, they put a monitor on my heart. And they read everything that happened. They say, oh, your condition is becoming worse now. You have to go home and talk to your family. We give you 1 week. You have to go there and talk to them. And we want to put a pacemaker to boost your breathing condition and your heart condition. I was so stressed. And then how did you hear about the healing school? Yeah, it's my sister. They say I have to choose because I say I don't want to put a pacemaker in my heart. And they say, what if you go to a healing school? I say yes. Oh, you believed? Yes, I say yes, I can go to healing school, but I don't like a pacemaker in my life. And that was how you came to the healing school? Yes. With all of these conditions, heart failure, arthritis, asthma, depression. Good. Yeah, the time when I enter this atmosphere of healing school, I feel like, wow, I'm in a new place. I feel the Holy Spirit from the crown of my head moving down to the sole of my feet. I feel like I'm strengthened. I say, oh God, I'm going to be healed. That's why I develop hope, because I lost hope by that time when I was at home. And then the day the man of God ministered to you, what happened? Yeah, and the day when the man of God came, oh, it was so amazing. I was lying on the bed, and the man of God just holds my hands and say, what is happening? I told him, and she just say, out. I feel that something shivering in my body, and I feel joy. The thing that I feel is the joy. That joy stays even now. And that joy is the one that makes me even now to talk.
Like people, they know that I'm a shy person, I'm a quiet, but now I can talk. I keep on proclaiming my faith every day. I wake up in the morning, I proclaim that I have life of God in me. I have the spirit of the Son of God. I keep on proclaiming that that spirit who raised Christ from death is the same spirit that quickened our mortal body. So I'm healed in every fiber of my being. I'm full of the Holy Spirit. I'm born of God. I have victorious. I'm the champion forever. Remember, you had asthma, you had depression, Yes. you had arthritis, and heart failure. So tell us the changes. Everything was gone. Everything. I'm perfect. I'm alive. I'm vitalized by the word of God every day. I'm nourished. By the word of God nourishes my spirit each and every time. I have faith that I will continue to be like that every time. Tell me something. What are the things you can do now that you couldn't do before? I failed to clean the house. I failed to wear high heels. I failed to wash my clothes and even to cook because I failed to stand for a long time and because of shortness of breath. But now I even joined the gym. I can jump, I can run, I can do all things through Christ to strengthen me. Well, no shortness of breath No anymore. shortness of breath. Even if you say I can run right now. I can jump, I can do everything through Christ to strengthen me. And I have joy of the Lord in my heart Praise every God. time. Praise God. Even in my work, people, they say the joy of the Lord. Now tell us something about those people that knew you in that condition, now seeing the changes. How do they feel about you? Yay, some of them, they were shocked. They say, what happened to you? Maybe they just put a pacemaker on you. I said, no. Me? Pacemaker? No. They say, what happened? I say, I've gone to healing school and the man of God, Pastor Chris, just ministered me. And now I'm healed. Wonderful. What would you like to say to the man of God, Pastor Chris? I want to say thank you, Pastor. Thank you, Father, because that work you did in my life, it make my life different. You transform my life. You renew my mind. I'm a new person now, a different person. I thank you, Pastor Chris. And I wish God to bless that man of God. I wish him to bless abundantly because I'm speechless because what he did to me, it was amazing. I wish God to bless him endlessly. Amen. To the partners of the Healing School, I want to say thank you so much for every good work that you do in the Healing School for us. Because without you, we will be nothing. Because you donate, you do everything for us. We thank you a lot. And we have to proceed doing good work. Because the Word of God says, who has begun the good work in us, he will fulfill it until the days of Jesus Christ. I say continue to doing well because we didn't know that there is life in Christ. But now we know I'm the living testimony. I'm so I happy like that. every time. I Oh, am a living Shanta testimony. Hababas. Don't be fruity. Congratulations. Yes, thank God bless you. Thank you very much. Amen. God bless you. Amen. Thank you. Hallelujah. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness.
God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command the demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு. அவரை பாடுவார் நாம் பாடுவார், அவரை பாடுவார் நாம் பாடுவார், அவரை பாடுவார் நாம் பாடுவார், அவரை பாடுவார் நாம் பாடுவார். கைகளை தட்டுவார் நாம் தட்டுவார், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவார், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவார், கைகளை தட்டுவார் நாம் தட்டுவார், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவார், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவார், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவார், கைகளை உயர்த்துவார் நாம் உயர்த்துவார். நடனமாடுவார் நாம் ஆடுவார், நடனமாடுவார் நாம் ஆடுவார், நடனமாடுவார் நாம் ஆடுவார், நடனமாடுவார் நாம் ஆடுவார். யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு, யார் அதிசயம் அவர் இயேசு. பாடுங்கள் ஹalleluya ஹalleluya, 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 ஹalleluya 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 hallelujah, 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 ஆம், அவரை ஆராதியுங்கள், அவரை துதியுங்கள். அவர் யார் என்பதை அறிந்து அவரை துதியுங்கள், அதற்காக நன்றி செலுத்துங்கள். ஆம் ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் அன்புடையவர். உம்மை போல் வேறு யாரும் இல்லை சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை கிறிஸ்துவோடு மேலான இடங்களில் உட்கார கிருபை புரிந்திர அதற்காக ஸ்தோத்திரம். உன்னதங்களில் கடவுளுக்கு அல்லது பாரசத்தில் உட்கார கிருபை கொடுத்திர அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு என்ற பெயரை நாங்கள் உபயோகப்படுத்த நீர் கொடுத்திர அதற்காக ஸ்தோத்திரம். எழுதிய வார்த்தைக்காக நன்றி ஆவியானவரை. எங்கள் தேவனுடைய மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். அவர் உம்முடைய இருதயத்தில் இருக்கும் காரியங்களை பெற்று எங்களுக்கு உணவாக கொடுக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, போதுமுடி பிரசனத்தில் நாங்கள் செலவு பண்ணுகிற இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கேட்கிற காதுகள் இருக்கிறது, காண்கிற கண்கள் இருக்கிறது, புரிந்து கொள்கிற இதயம் இருக்கிறது சுவாமி, அதற்காக நன்றி. நன்றி தகப்பனே. இவைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அமரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை மகிமை என்று
கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். மகிமை என்று உரத்த குரலில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. உங்களை யாவரையும் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய செய்தி ஒரு அற்புதமான செய்தி. இது உங்களுடைய ஜெப வாழ்க்கையை செவ்வை செய்யக்கூடிய ஒரு செய்தி. இதன் மூலமாய் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கடவுள் அவன் என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை ஜெபத்தின் மூலமாய் சாதிக்க இந்த செய்தி உதவும். இந்த உலகத்திலே பல ஞானங்கள் அல்லது ஆலோசனைகள் இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாக நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று, அது மட்டுமில்லாமல் ஜெபம் உங்களுக்கு பதில் கொடுக்கும் என்று உலக அளவிலே பல செய்திகள் இருக்கிறது. நம்முடைய போதகர் ஐயா பாஸ்டர் கிறிஸ் என கூறினார் என்றால், நமக்கு ஜெபம் பதில் அளிப்பதில்லை, ஆனால் அந்த ஜெபத்திற்கு பின் இருக்கிற நம்முடைய தேவன் பதில் அளிக்கிறார் என்று அவர் கூறினார். பலர் ஜெபிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பலர் கடவுளிடம் ஜெபிக்காமல் சிலர் சாத்தானிடமே ஜெபிக்கிறார்கள். அவர்கள் பொதுவாக ஜெபம் பதில் கொடுக்கிறது என்று அவர்கள் கூறும் பொழுது நான் கூறுகிறேன், ஜெபம் பதில் கொடுப்பது இல்லை. சொல்வது உங்களுக்கு புரிகிறது தானே? நம்மை தவிர வேறு யாரும் இதை ஜெபம் பதில் அளிக்கிறது என்று கூற முடியாது. ஏனென்றால் நாம் மட்டுமே கடவுளிடம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்ற மக்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூற முடியாது அவர்களுக்கு ஜெபம் பதில் கொடுக்கிறது என்று. ஏனென்றால் அவர்கள் கடவுளிடத்தில் ஜெபிப்பதில்லை. அவருடைய ஜெபம் கடவுளிடத்திற்கு செல்வது இல்லை. அவர்களுக்கு தெரியாது அவர்கள் கடவுளிடத்தில் அவர்களுடைய ஜெபம் செல்வதில்லை. அவர்கள் ஒருவேளை சாத்தானிடம் கூட அவர்கள் ஜெபம் செய்யலாம். அதை அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம். அதனால் ஜெபம் பதிலளிப்பது என்று கூறுவது ஒரு சரியான ஒரு வரி அல்ல. நம்முடைய போதகர் ஐயா இவ்வாறு ஒரு முறை கூறினார், ஜெபங்களினால் அது பதில் கொடுப்பதோ அல்லது பதில் கொடுக்கும் ஒரு இயங்கும் ஒரு செயலாக அல்லது பொருளாக ஜெபம் இருப்பதில்லை. ஏன் ஜெபம் வல்லமையாக இருப்பது என்றால், அந்த ஜெபத்துக்கு பின்பு ஒரு ஜெபத்திற்கு பதில் அளிக்கும் தேவன் இருக்கிறார். நாம் இயேசு என்கிற நாமத்தினாலே இந்த ஜெபங்களுக்கு பதில் பெற நாம் அபிஷேகப்பட்டு இருக்கிறோம். இதனால் தான் நமக்கு ஜெபம் பதில் அளிக்கிறது. இல்லை என்றால், இயேசு ஜெபத்திற்கு பின் இல்லை என்றால் ஜெபம் தானாக இயங்கும் பொழுது அது நமக்கு பதில் அளிக்காது. ஸ்தோத்திரம். பலர் அவர்களுக்கு காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய கையில் ஏதாவது ஒன்றை பிழிந்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். கடவுளிடமிருந்து ஏதாவது பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் பலவிதமான ஜெபங்களை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். குறிப்பாக சமாதானம் வேண்டும் என்பதற்காக பலர் ஆசைப்படுகிறார்கள், பலர் இயங்குகிறார்கள், பலர் அதை நாடுகிறார்கள். சமாதானத்துக்காக எல்லாருக்கும் அவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் மற்றும் நீதியாக இருக்க வேண்டும், நீதியை பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். அதற்காக இவைகளுக்காக அவர்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். இதுதான் ஜெபத்தின் காரணமாக சில நேரங்களில் இருக்கிறது. ஆனால் இங்கே தான் பிரச்சனையும் இருக்கிறது. நாம் எவ்வளவாக சமாதானம் வேண்டும் என்று கேட்கிறோமோ அதற்கு நேர்மறையாக நமக்கு சமாதானம் குறைந்து காணப்படுகிறது. அதனால் தான் நான் கூறுகிறேன், இந்த ஜெபத்தை பலவிதமான கோணங்களில் நாம் பார்க்க வேண்டும். இது நாம் சரியான வகையில் ஜெபிக்க உதவும். வேதம் கூறுகிறது, கர்த்தர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சிஸ்டத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தில் தேவன் ஜெபம் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தினால் அந்த ஜெபத்தின் மூலமாய் அவர் சில காரியங்களை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பலமுறை ஜெபம் ஏதோ ஒரு கருவியை போல, அந்த கருவியின் மூலமாக, அந்த ஜெபம் என்ற கருவி மூலமாக அல்லது ஜெபம் என்ற வாகனம் மூலமாக இங்கு அடையலாம் அல்லது இதை பெறலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெபம் கடவுளால் நிறுவனப்பட்டிருக்கிறது, கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். ஜெபம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கணம், அது ஒரு கணம் பொருத்திய ஒரு காரியம். அவரிடம் நாம் உரையாடுவதற்கு கர்த்தர் நம்மை ஜெபத்தின் மூலமாய் நம்மை கனப்படுத்தியிருக்கிறார். அவரிடம் நாம் உரையாட ஜெப
ஜெபத்தின் மூலமாய் நமக்கு ஒரு கனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய அழகான தன்மையினாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் பெற வேண்டும் என்றும் அவர் அதை நிறுவனம் செய்திருக்கிறார். அது கர்த்தரிடத்திலிருந்து இது ஜெபம் வந்தபடியால் அதில் தேவன் தானே இந்த ஜெபத்தை உருவாக்கியதனால் அவர் இந்த ஜெபம் மூலியமாய் அவர் ஏதோ ஒரு காரியத்தை அடைய வேண்டும், அவருடைய மகிமைக்காக அவருடைய கனத்திற்காக ஏதோ ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறார் அல்லது எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அவர் தன்னை அது உருவாக்கினார். ஜெபம் என்ற ஒரு காரியத்தை அவர் தன்னை நிறுவனம் செய்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அவருடைய சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். அவருடைய சித்தம் உங்களுடைய சித்தமாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். எதை சித்தம் கொள்ள விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் சித்தம் கொள்ள விரும்புகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதத்துக்குரிய ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்குரிய ஜெபம். நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை நான் குறிக்கவில்லை, மொத்த உலகத்தை நான் கூறவில்லை. நாம் எவ்வாறு பிறந்த விசேஷ விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு செய்தி. இந்த தலைப்பு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அல்ல, இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவனை விசுவாசிப்பது மட்டுமல்லாமல் ஜெபம் என்ற அந்த கனம் பொருந்திய ஒரு நிறுவனத்தின் மூலமாய் அவர்கள் எவ்வாறு கர்த்தரை கனம் செய்கிறார்கள் என்பதை காட்டும். ஆம், அது ஒரு கனம். இந்த சர்வ சிருஷ்டியும் படைத்த இந்த இறைவனிடம் நாம் உரையாட வேண்டும் என்பது ஒரு கனம். நமக்கு அது ஒரு கனமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு நீங்கள் நம்முடைய நாட்டின் பிரதமரிடம் உரையாட வேண்டும், பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எவ்வாறு அதை செய்வீர்கள் எனக்கு தெரியாது. வேலை நீங்கள் அவரிடம் பேச வேண்டும் என்று எண்ணி அவர் அதற்கு ஒத்துக்கொண்டால் அதை நீங்கள் ஒரு கனம் பொருந்திய ஒரு காரியமாகத்தான கருதுவீர்கள். நீங்கள் நம்முடைய மதிப்புக்குரிய பிரதமரிடம் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் எவ்வாறு அவரிடம் சொல்வீர்கள் என்றால், ஐயா, உம்மிடம் பேச கொடுத்த இந்த சிலாக்கத்திற்காக நான் மிகவும் நன்றியாயிருக்கிறேன், இது ஒரு மிக கனம் பொருந்திய ஒரு சூழ்நிலை எனக்கு என்று தானே ஆரம்பிப்பீர்கள். மதிப்புக்குரிய பிரதமர் அவர்களே, எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி, உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று அவரை மெச்சி பிறகுதான் நீங்கள் எதை கூற வேண்டுமோ அதை கூறுவீர்கள் அல்லவா? இப்படித்தான் நாம் ஒரு மனிதனிடத்திலே பேசும்பொழுது நாம் மரியாதையுடன் கனத்துடன் நாம் பேச விரும்புகிறோம். அதுதான் மரபு. அதனால் நமக்கு கடவுளிடம் உரையாடுவதற்கு அல்லது பேசுவதற்கு ஒரு தருணம் கிடைத்தால் அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கனம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த உரையாடுவது ஒரு பொறுப்புமாக இருக்கிறது. அது ஒரு பொறுப்பு. கனமுடன் கூடிய ஒரு பொறுப்புடைய ஒரு காரியம். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்து செல்கிறீர்களோ அவளுக்கு அவள் உங்களுடைய பொறுப்பும் உயரும். எங்கு அதிக சக்தி இருக்கிறதோ அல்லது உயர்வு இருக்கிறதோ அங்கு அதிக பொறுப்பும் இருக்கும். அதிக ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டால் அங்கு அதிக பொறுப்பும் இணைந்திருக்கிறது. ஆம், அதிக ஸ்லாக்கியம் என்றால் அதிக பொறுப்பு என்று அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு ஒரு பெரும் அளவு கனத்தையும் வாக்கியத்தையும் ஜெபம் என்ற நிறுவனத்தின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். ஆதலினால் நாம் அதை மிக பயபக்தியுடன் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஜெபத்தை நாம் பொறுப்பாக நடத்த வேண்டும். அதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கடவுள் தன்னுடைய கிருபையினால், தம்முடைய இரக்கங்களால், மிகுந்த இரக்கங்களினால் அந்த ஜெபத்துக்கு பதிலும் அளிக்கிறார். ஏற்கனவே அளித்து விட்டார். அதனால் நாம் அதை அவருக்கு நாம் மிகவும் நன்றியுடன் ஒரு வாழி நாம் வாழ என்றால் ஜெபம் ஒரு ஸ்லாக்கி. நான் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அதாவது அவர் இதை பிரதானமாய் சொல்கிறாராம். அவர் சொல்கிறது புத்தி. அவர் என்ன எழுதுகிறார்? நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில் அவர் அதை சொல்லுகிற புத்தி என்று கூறுகிறார். ஏனென்றால் அவர் அவர் சொல்லியிருக்கலாம், நான் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகிறேன் என்று. ஏன் அவர் எழுதவில்லை? ஏன் ஆவியானவர் அவ்வாறு எழுதவில்லை? ஏனென்றால் கடவுள் அன்பாக இருக்கிறார். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். கடவுள் என்றால் அன்பு என்ற அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். நாம் சில வேளைகளில் கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிறார் என்று கூறுவோம். அவரே அன்பு, அதைதான் நாம் கூற வருகிறேன்.
கடவுளே அன்பு. கடவுள் அன்பு செலுத்துகிறார் என்பதற்கும் கடவுளே அன்பு என்பதற்கும் இருக்கும் வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் கடவுள் அன்பு செலுத்தவில்லை என்று கூறவில்லை, கடவுள் அன்பு செலுத்துகிறார். ஆனால் அன்பே கடவுள், அது இன்னும் ஒரு அதிகமான ஒரு வெளிப்பாடு, மேல்நிலையான ஒரு வெளிப்பாடு. அது 2வது வசனத்தை பார்ப்போம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கவனித்தீர்களா? நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. நமக்கு அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ஆவலா இருக்கிறோம். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் நம்மை யாரும் ஏமாற்றிவிடக் கூடாது, நமக்கு யாரும் நம்மை வஞ்சித்து விடக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. ஏனென்றால் நாம் இப்பொழுது பயபக்தியோடு நாம் தொழுகை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அதற்கு இந்த உலகில் அதிகாரம் கொடுத்திருக்க அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது, வழங்கப்படுகிறது. ஆதலினால் தான் நாம் அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காகவும் என்றால் யார் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், பெரிய பதவியில் இருக்கிறார்கள், தீர்மானங்களை எடுக்கும் பதவியில் இருக்கும் ராஜாக்களுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கொடுக்கிறது. யாவருக்கும் இந்த அமைதியுள்ள வாழ்க்கை நாம் விரும்புகிறோம். நாம் யாவருக்கும் அது வேண்டும் என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அதை பெற நாம் எவ்வாறு பெற வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை கொடுக்கிறது. நாம் மற்றவர்களுடன் நாம் ஒரு அருமையான உறவோடு, சண்டை இல்லாமல் ஒரு அமைதியுள்ள உறவோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இது ஜெபத்தினால் மட்டுமே உண்டாகும். ஆனால் நாம் அவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். நாம் மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கடவுள் அதை விரும்புகிறார். அதனால் தான் அவர் நமக்கு மற்றவர்களோடு நாம் ஒற்றுமையாக சண்டை பிரச்சனை இல்லாமல் வாழ அவர் நமக்கு கூறும் அறிவுரை. எல்லா மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு நீதி பேரோடு சண்டை போட வேண்டும் பிரியமில்லை. அது நம்முடைய பங்கும் அல்ல. அதற்காக நாம் அழைக்கப்படவும் இல்லை. நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள். நான் சொல்வது சரிதானே? நாம் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். நாம் தெய்வ பக்தியான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் அமைப்புகள் நாம் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ அது நமக்கு ஏதுவாக இருப்பது இல்லை. உண்மையான வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவுவது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உண்மையுள்ளவராக இருப்பீர்களானால் அது உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் உயிருக்கே பிரச்சனையாக கூட இருக்கும். உங்களை அவர்கள் தீர்த்து கட்ட அல்லது உங்களை கொலை செய்ய அவர்கள் முயற்சிப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு தடங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை பாதிக்கிறீர்கள். உங்களுடைய உண்மை அவர்களை பாதிக்கிறது. உங்கள் உண்மையான வாழ்க்கை அவர்களை அச்சம் ஊட்டுகிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? ஏன் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்திற்கு எதிர்மறையாக இருக்கிறது? கர்த்தர் விரும்புகிறார் அல்லவா நாம் எல்லாரும் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஏன் இந்த உலகம் அவ்வாறு இருக்கிறது? ஏன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமோ அதற்கு எதிர்பாராக அல்லது அதற்கு எதிர்முறையாக இருக்கிறது. ஏன் அப்படி நடக்கிறது? என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது? என்ன தவறு நடந்தது? அல்லது இவ்வாறு இருப்பதற்காக கேள்வி என்னவென்றால், எங்கே தவறு நடந்தது அல்லது என்ன தவறு நடந்தது? ஏன் இது இவ்வாறு இருக்கிறது? கடவுள் அதை விரும்புகிறார். நானும் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். ஆனால் என் சூழ்நிலை நமக்கு ஏற்றதாக இல்லை. என்ன நடக்கிறது? இந்த பதிலை நாம் அடுத்த 2 வசனங்களில் பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய இரட்சகருக்கு இது பிரியமும் நன்மையுமாய் இருக்கிறது. என்ன அவருக்கு பிரியமாய் இருக்கிறது? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நாம் இருக்க வேண்டும் என்று அவர் அதை நன்மையாக அங்கீகரிக்கிறார். அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். இங்கதான் எல்லா மனுஷரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உலகத்தில் உள்ள யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். பொல்லாதவன் உலகத்திலே மிக மிக பாவியாக இருக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளலாம். அவன் தான் முதல் பாவின் என்று வைத்துக் கொள்ளலாம்.
கோல்டு மெடலிஸ்ட் சொல்லலாமே, அப்படிப்பட்டவன் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் வெறுக்கிற அந்த நபர் கர்த்தர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். எந்த கணவர் தினமும் வந்து தன் மனைவியை அடித்து துன்புறுத்துகிறாரோ அந்த கணவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன் உங்களை வஞ்சித்து உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டானோ அவனை ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கும் எல்லா பிரதம மந்திரிகளும் எல்லா ஜனாதிபதிகளும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈவன் கொடூரமான தீவிரவாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தாவூத் இப்ராஹிம் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், சித்தமும் கொண்டுள்ளார். கர்த்தர் அல் கைதாவிற்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். நான் வசனத்தை பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் என்றால் அதுதான் அர்த்தம். நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நாம் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோமா? அப்படி ஒரு தரிசனத்தை நமக்கு இருக்கிறதா? நாம் அதை வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய சித்தம் என்று அதை பார்த்து விட்டோம். நாம் அந்த சித்தத்தை வாஞ்சிக்கிறோமா? நாம் மீதி பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கவனிக்கிறோமா? நாம் உண்மையாகவே எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் என்று நம்மால் யோசிக்க முடிகிறதா? இந்த ரட்சிப்பு யாவரும் பெற வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே முயற்சி எடுக்கிறீர்களா? உண்மையாலுமே முயற்சி எடுக்கிறீர்களா? நீங்கள் நினைக்கிறீர்களா சில மனிதர்கள் அழிந்து நாசமாய் அழிந்து போகட்டும், ரட்சிக்கப்படாமல் கெட்டு போகட்டும், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றால் தான் நமக்கு சமாதானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் அப்படி யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே தான் இருக்கிறீர்கள். அவருடைய சித்தத்துக்குள் நீங்கள் இல்லை. தேவன் அவ்வாறு பார்ப்பதில்லை. தேவன் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் தேவன் மகா பெரியவர், கடவுள் மகா பெரியவர். இதை பாருங்கள், அவருடைய யோசனைகள் மிக பெரியது. யோசித்து பாருங்கள். ஒரு கன்னி ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். கன்னி ஸ்திரீ, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். கன்னியாகவே இருக்கிறாள். குழந்தை பிறக்கும் பொழுதும் அவள் கன்னியாக தான் இருக்கிறாள். இது மிகப்பெரிய ஒரு காரியம். ஒரு கன்னி கர்ப்பவதியாகிறாள். இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் தெரியுமா? கன்னி கர்ப்பவதியாவது இன்று வரை உலகம் இந்த அதிசயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது முடியாத காரியம் என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். உலக அறிவினால், உலக ஞானத்தினால் அவர்கள் வேறொரு கட்டுக்கதை கட்ட விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வாறு பிறந்திருக்க கூடும் என்று. ஆனால் வேதத்தில் இருக்கும் பல காரியங்களுக்கு வேண்டிய ஆதாரம் சரித்திரம் படைத்துள்ளது. விஞ்ஞானமும் அதை ஆதரவாக அந்த சாட்சிகளை படைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கொடிய காலம் வரும். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய தந்தை யார் என்று அருவருப்பான கதைகளை, சொந்த கதைகளை அவர்கள் எழுதி அதுதான் உண்மை என்று பறைசாற்று காலமும் வரும். நமக்கு என்ன தெரியும் இயேசுடைய தந்தை யார்? அவருடைய தந்தை தான் நம்முடைய பரம தந்தை, பரிசுத்த ஆவியானவர். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் அவரை பற்றி என்னவாக இருக்கிறது? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? அல்லது தேவனே என்னை இதில் ஆசீர்வதியும், எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கூடும், இதனால் என்னை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனே இந்த மனிதனிடத்தில் எனக்கு தயவு பெற கிருபை செய்யுங்கள் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வியாபார சம்பந்தமான ஒரு கூடுதல் இருக்கும். ஆனால் உடனே உங்களுடைய ஜெபம் என்னவாக இருக்கும்? கடவுளே, இந்த மனிதனிடத்தில் நான் தயவு பெற வேண்டும், கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? அவருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு அந்த மனிதனிடத்தில் தயவு வர வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மூளை கருத்தாக வேண்டுதலாக இருக்கிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் பொதுவாக மக்கள் இன்னொரு மனிதரிடம் பார்க்கிறார்கள். அவனிடத்தில் என்று நான் என் ஆசீர்வாதம் பெற முடியும், அல்லது எந்த தயவை பெற முடியும், எனக்கு அவர் மூலியமாக என்ன காரியம் நடக்கும் என்று தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடவுளே, என் புருஷன் என்னை அடிக்க கூடாது, அவனை கொடூரத்திலிருந்து காப்பாற்றுங்க ஜெபிக்கிறீங்க. நீங்க அவர்கிட்ட இருந்து உதவாக கூடாதுன்றதுதான் ஜெபிக்கிறீங்க ஒழிய அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கவில்லை. ஆனால் கடவுள் அவ்வாறு யோசிக்கிறாரா? அவ்வாறு பார்க்கிறாரா? கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அதை வாசித்தோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அடுத்தபடியாக சத்தியத்தை
சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்கள் அடைய வேண்டுமா? நமக்கும் அதே சிந்தனை இருக்கிறதா? நாமும் அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமா? இந்த ரட்சிப்பு எல்லா மனிதரும் பெற வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதே உங்கள் வாழ்க்கையின் மிக 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 முக்கியமான ஒரு காரியமாக, முதல் இடத்தை பெறுகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதன் முக்கியத்துவத்தை நான் குறைவாக சொல்லவே முடியாது. அதுதான் வாழ்க்கையின் நோக்கம், முக்கியமான ஒரு காரியம். நான் மக்களை சந்திக்கும் போது எனக்கு அவர்களுடைய ரட்சிப்பு தான் தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை, எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் நான் வாஞ்சிக்கிறேன், அதுதான் நான் ஆசைப்படுகிறேன், அதுதான் அவர்களுடைய தேவை என்று நான் எண்ணம் கொண்டு இருக்கிறேன். இதற்கு தேவனே எனக்கு சாட்சி. நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருக்கலாம். என்னுடைய வாஞ்சை என்னவென்றால், நான் தேவனிடத்தில், தேவனே எனக்கு கிருபை கொடுங்கள், எப்படியாவது இந்த மனிதருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்து அவர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. எனக்கு அது கிருபை தாரும் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் நான் இவரை வழி நடத்த வேண்டும். இதுதான் என்னுடைய இதயத்தின் துடி. அவருடைய சொத்திலிருந்து எனக்கு ஒரு பகுதி கிடைத்தால் நல்லா இருக்குமே என்பது என்னுடைய எண்ணமே இல்லை. அதை நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. நான் எப்படியாவது இவருடைய தொழில் பங்காளனாக ஆக வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது இல்லை, வாஞ்சிப்பதும் இல்லை. நான் ஒருவேளை அவரோடு வியாபார சம்பந்த காரியங்களில் நான் என்னை ஈடுபடுத்த கூடும். ஆனால் என்னுடைய பிரதான வேலை என்ன என்றால், என்னுடைய அப்பாவின் சித்தம், அவருடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். அது என்ன? அவர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி எல்லா காரியங்களும் இரண்டாவது. பிரதானமானது அவர் ரட்சிப்புக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. மீதி எல்லா காரியங்களும் இரண்டாவது. ஏன் இது மிக மிக முக்கியம்? ஏனென்றால் இவர்கள், இந்த எல்லா மனுஷர்களும், ராஜாக்களும் அதிகாரமும் உள்ள இவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால், நீங்களும் நானும் எவ்வாறு எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியான ஜீவனம் பண்ண முடியும்? அவர்கள் கெட்டு போயிருக்கிறார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டு ரட்சிப்புக்குள் வரவில்லை என்றால், அவர்களால் நல்லொழுக்க வாழ்க்கையும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையையும் வாழ முடியாது. நமக்கும் அவர்கள் உண்மையான வாழ்க்கை வாழ அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய நீதியை அவர்கள் பரிசாக பெற்றுக்கொள்கிறார்கள். யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. அவர்கள் கடவுளை போல வாழ வேண்டிய ஆற்றலை பெறுகிறார்கள். கடவுளை போல யோசிக்க ஆற்றலை பெறுகிறார்கள். அவரை போல சிந்திக்க ஆற்றலை பெறுகிறார்கள். நம் வாழ்க்கையில் எதை முதலாக வைக்க வேண்டும், எதை இரண்டாவது இடத்தில் வைக்க வேண்டும் என்ற இந்த அம்சம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எந்தெந்த காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க போகிறோம், எந்தெந்த காரியங்களுக்கு நாம் முதன்மையான சலுகையை கொடுக்க போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசீலனிக்க வேண்டும். அதை, இந்த முன்னுரிமைகளை நாம் சரியாக பட்டியல் கொண்டு வர வேண்டும். சரியான முதன்மை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ரட்சிப்பை நாடுங்கள். உங்களுக்கு மனைவி தேடுவதற்கு முன்னாடி அவர்களுடைய ரட்சிப்பை நாடுங்கள். உங்களுடைய கணவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவருடைய ரட்சிப்பை தேடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளால் எதை செய்ய முடியுமோ இந்த வசனத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். அதை நாம் செய்ய முடியும் என்று புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனென்றால் நாம் செய்ய முடிந்த காரியத்தை மட்டும்தான் கடவுள் நமக்கு புத்திமதியாய் வழிநடத்துவார் அல்லது சித்தம் கொள்வார். கடவுள் ஒருபொழுதும் நாம் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்ல மாட்டார் அல்லது சித்தம் கொள்வதில்லை. சொல்லாதீர்கள், ஐயோ இந்த மொத்த உலகமே கெட்டு போயிருக்கிறது. நாம் நினைத்தால் இந்த உலகத்தை உண்மைக்குள் கொண்டு வர முடியும், சத்தியத்துக்குள் கொண்டு வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நாம் காரியங்களை செய்ய முடியும். இவருடைய ரட்சிப்பை குறித்து உலகம் முழுதும் ரட்சிக்க, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் சில காரியங்களை செய்ய முடியும். நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்ற வேண்டிய பலத்தையும் திராணனையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நல்லொழுக்கத்தோடு கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனை விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நாம்
எதை கண் கொள்ள வேண்டும் அல்லது நோக்கம் கொள்ள வேண்டும் அல்லது முதன்மைப்படுத்த வேண்டும்? அவர்களுடைய ரட்சிப்பு. மறந்து விடாதீர்கள், அவர்களுடைய ரட்சிப்பே பிரதானமானது. அப்போதுதான் மீதி எல்லாம் நடக்கும். உங்கள் இருக்கும் பக்கத்தில் இருப்பவரை பார்த்து சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சொல்லுங்கள், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். விசுவாசியுங்கள். யாவரும் ரட்சிக்கப்பட முடியும். இவர் ரட்சிக்கப்பட முடியாது என்று அவரை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் கடவுள் மிக பெரியவர். அவரால் ஆக முடியாத ஒரு காரியமும் இல்லை. ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்ற யாரால் கர்த்தரால் முடியாதோ, இன்னும் கூற போனால் வேதம் கூறுகிறது, ஒரு ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறதா. எவ்வாறு நீர் ஓடை வழிகளை இங்கும் அங்குமாய் அது வளைந்து செல்கிறதோ, அதை மாற்றுகிறாரோ, அதே போல் கர்த்தர் ஒரு மனிதர், ஒரு ராஜாவின் இருதயத்தை அவரால் மாற்றக்கூடும் என்று வேதம் கூறுகிறது. தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஒரே நொடி பொழுதில் அவரால் மாற்ற முடியும். அந்த மனிதருக்கு என்ன நடந்தது என்று அவனுக்கு தெரியாது. அந்த நொடி பொழுதில் அவன் உங்கள் கூடவே ஒட்டிக்கொள்வான். மறந்து விடாதீர்கள். சவுலின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தார். தேவன் என்று அவருடைய இருதயை தொட்டு ஒரு நொடியில் மாற்றினாரோ, அதன் பிறகு சவுல் பவுலாக மாறினார் அல்லவா? ஏதோ இருள் வெளிச்சம் ஆனது போல் ஆயிற்று அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:1 முதலாவது வசனம். நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சில மனிதர்களுக்கு இல்ல, எல்லா மனுஷருக்காகவும். சொல்லுங்கள், எல்லா மனுஷருக்காகவும். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். எல்லா மனிதருக்காகவும் நான் ஜெபிப்பேன். எல்லா மனிதருக்காகவும் நான் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எடுப்பேன். அவர்கள் ரட்சிப்பதற்காக, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் எல்லா மனிதர்களுக்காக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எல்லா மனிதர்களுக்காகவே நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களின் சார்பாக நீங்கள் நம்ப வேண்டும். அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் நம்பாவிட்டால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்கள். இந்த உலகத்தில் ஒரு நபர் கூட கர்த்தர் உடைய பராமரிப்பில், அவருடைய சேட்டையின் கீழ் வரும் அளவுக்கு அல்லது அந்த கிருபையில் பங்கேற்றுக் கொள்ள முடியாத ஒரு நபரும் இல்லை. அப்படி யாருமே இல்லை. அவருடைய இழுப்பினால், அவருடைய அழகினால் கவரப்படாத, அவருடைய கிருபையினால் உறிஞ்சிக்கப்படாத ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இல்லை. தேவனுடைய செல்வாக்குக்குள் இருக்க முடியாத ஒரு நபர் கூட இந்த உலகத்தில் இல்லை. எல்லாருமே தேவனுடைய செல்வாக்குக்குள் அடங்கினவர்களாகத்தான் இருக்க முடியும். அவரால் ரட்சிக்கப்பட முடியாத ஒருவரும் இல்லை. அவர் கை குறுகி போவதும் இல்லை. யாரையாவது ரட்சிக்க கூடாது என்று அவருடைய கை, தேவனுடைய கை குறுகி போவதும் இல்லை. இந்த உணர்ச்சி வசம் உங்களுடைய ஆவிக்குள் இருக்க வேண்டும். இப்போது நான் சொன்னேன் அல்லவா, எல்லாரும் தேவனுடைய செல்வாக்குக்குள் அடங்கி இருக்கிறார்கள் என்று. இதை நீங்கள் உங்களுடைய ஆவியில் ஏற்றுக்கொண்டு, இதுவே போதும் நீங்கள் உணர்ச்சியாக உற்சாகத்துடன் மன்றாடுவதற்கு. நீங்கள் எல்லாம் ஆகக்கூடும் என்ற காரியத்தை தான் பார்க்கிறீர்கள். இது எவ்வாறு நடக்கும், இது சாத்தியம்தானா என்பதை நீங்கள் பார்ப்பதில்லை. ஆக முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் ஆக முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், எவ்வாறு ஜொலிக்கும். நீங்கள் அந்த மனிதனிடத்தில் அவர்களுடைய தயவோ அவர்களுடைய உதவியோ நீங்கள் தேடுவதில்லை, கேட்பதில்லை. ஆனால் அவர்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நாடுகிறீர்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! இதுவே உங்களுடைய சித்தமாயிருக்கும் என்றால், தேவன் சித்தம் கொண்டதை நீங்கள் சித்தமாய் கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் யோசித்து பாருங்கள். எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ அப்பொழுதே அவனுக்கு தயவும் பெற்றுள்ளவனாய், தயவு பெற்றவனாய் அவன் விளங்குகிறான். ரட்சிக்கப்பட்ட அந்த நபர் இப்பொழுது கிறிஸ்துக்குள் உன்னுடைய சகோதரராகிவிட்டார். இப்பொழுது நாம் ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். நாம் இப்பொழுது ஒரே விசுவாச சபையில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய குடும்பத்தில் ஐக்கியமாகிவிட்டோம். இதுதான்
நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக கருத வேண்டும். எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்பே முதன்மையான காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் வேதம் எழுதியிருக்கிறது. அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா, நம்முடைய போதகர் கூறினார், அந்த காலத்தில் ராஜாக்கள் நாட்டை ஆளுகை செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது சில ராஜாக்கள் இருக்கிறார், பெரும்பாலுமையாக பிரதமர்களும் அல்லது ஜனாதிபதிகள், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், நீதிபதிகள், இவர்களெல்லாம் இப்பொழுது நாம் ராஜாக்கள் என்ற ஒரு பட்டியல் அவர்களை நாம் வைக்கலாம். மற்றும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும், அப்படி என்றால் எந்த நபர் ஒருவர் அதிகாரத்தில் இருக்கிறாரோ, உங்களுடைய அரசு பள்ளியில், பள்ளிக்கூடத்தில், அல்லது ஒரு நிர்வாக குழுவில், அல்லது ஒரு ஆஸ்பத்திரியில், எந்த இடத்திலும் ஒரு போலீஸ்காரர், யார் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, சின்ன அதிகாரம் என்றாலும் பரவாயில்லை, பெரிய அதிகாரம் என்றும் பரவாயில்லை, இவர்களுக்கு எல்லாருக்கும். ஏனென்றால் இந்த அதிகாரம் தான் ஒரு ஊரை ஆள்கிறது. மற்றும் வணிகம் அல்லது தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் நாம் அதிகாரத்தின் வட்டத்துக்குள் நாம் வைக்கலாம். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கிற இந்த வாழ்வு, அமைதியான வாழ்க்கை நாம் யாவரும் வாழ வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே, அதை வாழ வேண்டும் என்றால் இந்த ஜபத்தின் மூலியமா இப்படிப்பட்ட எவ்வாறு ஜபம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறிய முறையில் தான் நாம் பதிலை பெற முடியும். இதற்கு பதிலாக, ஆண்டவரே எனக்கு சமாதான வாழ்க்கையை தாரும், சமாதானத்தை தாரும், சமாதானத்தை தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஜபம் ஒரு பதில் கிடைக்காமல் போக வாய்ப்பு உண்டு. என்றால் நமக்கு எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் இங்கு 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நமக்கு நம்முடைய ஜெபத்தினால் எப்படிப்பட்ட பதில்கள் கிடைக்கும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தில் நமக்கு இவ்வாறு ஜெபம் செய்தால் என்ன நடக்கும் என்று, எதை எதிர்பார்க்கலாம் என்று விபரீதமாக பவுலடிகளார் எழுதியிருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு உலக பிரகாரமாக ஒரு பங்கு உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு பங்கு உண்டு, அல்லது இரு திசைகள் உண்டு. ஒன்று ஆவிக்குரிய திசை, ஒன்று உலக பிரகாரமான திசை. உலகம் அதனுடைய பங்கை செய்யும், அதே போல் ஆவி அல்லது பரலோகம் அதனுடைய பங்கை செய்யும். நான் முதல் உலகம் என்று கூறிவிட்டு ஆவி என்று கூறினேன். உலகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. பரலோகம் ஆவியும் நான் ஒன்றாக கூறுகிறேன். இங்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய பங்கை தெளிவாக செய்யும் பொழுது பரலோகம் அவர்களுடைய பங்கை பரலோகம் செய்யும். நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு ஜெபிப்பது. யார் யாருக்கு ஜெபிக்க வேண்டும்? எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ராஜாவுகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்முடைய பங்கு. நாம் ஜெபம் செய்திருக்கிறோமா அவ்வாறு என்ற கேள்விக்கு நீங்களே பதில் கூறுங்கள். இவ்வாறு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது எதற்காக ஜெபம் செய்கிறோம்? அதில் முக்கியமான பங்கு என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான பகுதி. இதில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் சாத்தானுடைய பிடியிலிருந்து, அந்த வஞ்சனையான வஞ்சகமான சாத்தானுடைய பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவனுடைய நீதியில் அவர்கள் நடக்க நாம் ஜெபிக்கிறோம். அவர்கள் சரியான தீர்வுகளையும் முடிவுகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும். அவர்களுடைய அதிகாரத்தில் அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒரு ஒழுங்கு அல்லது வரிசை முறை இருக்கிறது என்று கூறலாம். அந்த வரிசை முறை என்ன அல்லது அந்த ஒழுங்கு என்ன என்பதை பார்க்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை பார்ப்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இதில் பிரதானமான காரியம் எது? எல்லா மனிதர்களுக்காக நாம் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஏன் இவ்வாறு இருக்கக்கூடாது? உதாரணமாக, நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்கள் உள்ளவர்களுக்காகவும் பிறகு எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கலாம் என்று ஏன் அந்த ஒழுங்குமுறை இல்லை? ஏனென்றால் மக்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ
அவ்வாறு அவர்களுடைய தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், அல்லது அவருடைய தலைவர்கள் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஒரு மக்கள் அல்லது சமுதாயம் மாறாவிட்டால் அவர்களுடைய தலைவரும் மாற மாட்டார். ஏனென்றால் அந்த தலைவர்கள் அந்த மக்களிடத்திலிருந்து தான் வெளியே வருகிறார்கள். அந்த தலைவன் அந்த மக்கள் அல்லது சமுதாயத்திலிருந்து தான் அவன் ஒரு தலைவனாக வருகிறான். அதனால் தலைவன் எதை பிரதிபலிக்கிறான் என்றால் அவன் மக்களின் எவ்வாறு இருக்கிறார்களோ அதைத்தான் அவனும் பிரதிபலிக்கிறான். கடவுள் ஒரு நல்ல தலைவரை கெட்ட மக்களுக்கு கொடுக்க முடியாது, அல்லது ஒரு நல்ல தலைவனை பொல்லாத மக்களுக்கு அவர் கொடுக்க முடியாது. எல்லா தேசங்களும் அவர்களுக்கு ஏற்ற தலைவர்களை பெற்றுக்கொள்வதன் காரணம் அதைத்தான் அவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை பெறத்தான் அவர்கள் தகுதி அடைந்திருக்கிறார்கள். மக்கள் மாறாவிட்டால் தலைவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்தை கூறட்டும். இந்த உதாரணத்தை சரியாக கவனியுங்கள். நான் ஒரு வாயில் காப்பான் அல்லது அஷர் என்று வைத்துக் கொள்வோம். சபையில் நீங்க இங்க உட்காரணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பிரசங்க மேடை தான் மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த மக்களிடம் கூறுகிறேன், ஐயா கொஞ்சம் நகருங்கள் அல்லது இடம் கொடுங்கள் என்று சொல்கிறேன். அவர் நகரின பாடு இல்லை, அல்லது அவர் அங்கிருந்து நகரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நான் கூறுகிறேன், நான் சொல்லுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? தயவு செய்து இடம் கொடுங்கள் அல்லது நகருங்கள் என்று கூறுகிறேன். அவர் இன்னும் நகரவில்லை. அப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? ஐயா உங்களதான், தயவு செய்து நகருங்க அப்படின்னு சொல்றேன். அவர் இன்னும் நகரவில்லை என்றால் நான் மீதி மற்றவர்களை கூப்பிட்டு இவரை தள்ளுங்கள் என்று கூறி அவரை தள்ளிவிடுவேன். இங்க என்ன நடக்கிறது? பொல்லாங்கு அதிகரித்து கொண்டு வருகிறது, தீமை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதன் ஒரு தீமையான மனிதன், ஒரு பொல்லாப்பான மனிதன். மக்கள் பொல்லாதவர்களாக இருக்கும் பொழுது தலைவனும் பொல்லாதவனாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவன் பொல்லாத மக்களை வழிநடத்த முடியாது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஒரு சிறந்த அருமையான தலைவன் பொல்லாத ஜனங்களை வழிநடத்த முடியாது. எரிகோ நகர பற்றி வேதத்தில் இருக்கும் சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடவுள் யோசுவாக்கு என்ன கூறினார்? நீ எரிகோ பட்டணத்தை போய் சுதறித்து கொள் என்று கூறினார். அந்த எரிகோவின் மதில்கள் மிக தடிப்பான மதில்களாக இருந்தது, மிகவும் அடர்த்தியான மதிலாய் இருந்தது. நாம் இருக்கும் இந்த அறையின் அளவு போல் அவ்வளவு தடியான அந்த மதில் இருந்திருக்கலாம். இஸ்ரேல் மக்கள் அந்த மதிலை பார்த்தவுடன் அவர்கள் தங்களுக்குள்ளே நினைத்துக் கொண்டார்கள், ஐயோடா, இந்த மதிலையாய் நாம் கடந்து செல்ல வேண்டும், உடைக்க வேண்டும் என்று நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று யோசிக்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் விசுவாசம் அசைக்கப்பட்டது. ஆனால் கர்த்தரோ யோசுவாக்கு அதை எவ்வாறு அந்த சவாலை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு போர் தந்திரத்தை கர்த்தர் அவர்களுக்கு யோசுவாக்கு கொடுத்தார். அறிவுரை அல்லது ஒரு போர் தந்திரம் என்று கூறலாம். இந்த மதிலை எவ்வாறு அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகளை கர்த்தர் யோசுவாக்கு ஆலோசனையாக கொடுத்தார். நீங்கள் யாவரும் போர் வீரர்கள். ஆதலினால் நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் மட்டும் நான் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினீர்கள் என்றால் அது சரியாக இருக்காது. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிமுறை என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லாக்கியத்தை பயன்படுத்தி நம்முடைய ஜெப நேரங்களில் எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். தயவு செய்து எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபம்? இப்படிப்பட்ட ஜெபம் நாம் வாசித்து போர் ஜெபம் இருக்க வேண்டும். கடவுள் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அல்லது சித்தம் கொண்டிருக்கிறாரோ, ஜெபம் என்ற நிறுவனத்தின் மூலமாய் எதை சாதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த சாதனையை நாம் அடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஜெபத்தை உங்களுடைய உங்களுடைய சுய நலத்துக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். அது தவறானது. சுயநிலையான தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் ஜெபிப்பது ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை முறை அல்ல. நாம் ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தர் திட்டம் வகித்த காரியங்களை அல்லது ஆலோசனைகளை நாம் சந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நம்முடைய போதகர் இதை ஒட்டி பல வசனங்களை காட்டினார். உதாரணத்திற்காக தேவன் கூறினார், இந்த தேசத்திற்காக நான் ஒரு
ஒருவனை திறப்பின் வாசலில் நின்று பரிந்துரை பண்ணும்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்று தேவன் கூறினார். அதனால் கடவுள் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் சில காரியங்களை இந்த உலகத்திற்கு பண்ண வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். ஒருவனாவது திறப்பலில் வாசலில் இருப்பானா இந்த தேசத்துக்காக என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அதே போல்தான் இப்போவும் நான் என்னுடைய பொறுப்பை உணர்ந்திருக்கிறேன். அந்த பொறுப்பு என்னை காலையில் ஜெபத்துக்கு எழுப்பிவிடும். என்னுடைய பொறுப்பு நான் சரியான திசையில் செல்ல அதை என்னை தள்ளும். நான் ஒரு பொறுப்பான மனிதன். நான் சாக்கு போக்குகளை கூறுகிற ஒரு மனிதன் அல்ல. நான் பொறுப்பான நபர். நான் எப்பொழுதுமே எது சரியோ அதை மட்டும் தான் செய்வேன். நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய சித்தத்தை தான் செய்ய விரும்புவேன். அதைத்தான் செய்வேன். எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் அவருடைய சித்தத்தை செய்ய நான் செய்வேன். எனக்கு இந்த சாக்கு போக்கு சொல்லுது பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் கூறியபடியே நீங்கள் சந்திக்காத மக்களும் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய ஆவியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் கூறுகிறது உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களை, ஜெபங்களையும், வேண்டுதலையும், ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷர்களும் என்றால் சில மனிதர்களை நீங்கள் சந்தித்தது இல்லை அல்லது சந்திக்க மாட்டீர்கள். இருந்தாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்பொழுது பலர் ஒரு விக்கிரக ஆராதனையில் பங்கேற்றுக் கொள்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்பொழுது உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? அதைத்தான் நான் செய்வேன். சிறிய ஜெபம் அந்த நேரத்தில் உடனே ஜெபிப்பேன். எப்பொழுதுமே இப்படி விக்கிரக ஆராதனைகள் பண்ணும் இடத்தை தாண்டி போகும் பொழுது நான் மௌனமாயிருப்பதை உடனே நான் ஜெபிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என்று ஒரு பிரார்த்தனை செய்வேன். குறைஞ்சபட்சம் 2 வரி ஜெபமாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறது தானே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று? ஜெபிக்க வேண்டும். உங்கள் பக்கத்தில் இருக்கும் நபரை பார்த்து கூறுங்கள், ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு இடம் உண்டு. மற்றொரு பிரகாரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரகாரமாக ஒரு இடம் உண்டு. ஒன்று உலக பகுதி, மற்றொன்று பரலோக பகுதி. நாம் யாவரும் ஜெபிக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? நீங்கள் இந்த கோட்டை மதிலை சுற்றி வர வேண்டும். ஆனால் யாரும் அப்பொழுது எதுவும் பேசக்கூடாது. மௌனமாய் சுற்றி வர வேண்டும். பிறகு 7வது நாள் நீங்கள் யாவரும் 7 முறை அந்த மதிலை சுற்றி வர வேண்டும். ஆனால் 6 முறை சுற்றி வரும்போது யாரும் எதையும் பேசக்கூடாது. 7வது முறை சுற்றி பிறகும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஆசாரியன் தன்னுடைய தூதையை ஊதுவதற்கு முன்பாக யாரும் பேசக்கூடாது. ஆசாரியர் அந்த தூதை ஊதுவதற்கு முழங்குவதற்கு ஆக நீங்கள் காத்து கொண்டிருந்து அமைதியாக இருக்க வேண்டும். ஆசாரியன் அந்த தூதை ஊதும் பொழுது நீங்கள் சத்தம் போட வேண்டும். இதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய போதகர் கூறினார், அவர்களுடைய சத்தம் அந்த மதிலை கீழே கொண்டு வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்வது மிக மிக முக்கியமான காரியம். எப்பொழுது கடவுள் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரோ அப்பொழுதே அந்த ஆலோசனை ஏற்ற சில தூதர்களை அவர் அனுப்பிவிடுகிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுடைய பகுதியை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்தால் தேவ தூதர்கள் அவர்களுடைய பகுதியை செய்வார்கள். அதற்கு தான் நான் கூறினேன், உலக பகுதி ஒன்று உண்டு, பரலோக பகுதி ஒன்று உண்டு என்று. இதுதான் பரலோகத்தில் நடக்கும். அவருடைய வார்த்தை சதா காலங்களிலும் பரலோகத்தில் நிலைத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. இப்போது கடவுள் ஒரு காரியத்தை உச்சரித்து விட்டாரோ உடனே அந்த காரியத்தை செய்ய தூதர்கள் தயாராக இருக்கிறார்கள். தூதர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உடனடியாக பொறுப்புகளும் அவர்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நான் அடிக்கடி கூறுவேன், கர்த்தருடைய திட்டம் அவருடைய சித்தம். இல்லை என்றால் இவ்வாறு கூறலாம், கர்த்தருடைய சித்தம் தான் ஒரு திட்டம். அது என்ன திட்டம்? அது ஒரு கடவுளுடைய மசோதா என்று கூறலாம். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மசோதா. உங்களை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய அழைத்தார் அல்லது கட்டளையிட்டால் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக நீங்கள் உற்சாகம் கொண்டு பூரித்து போக வேண்டும். உங்களுக்கு அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது அதனுடன் வேறு என்னென்ன அதுடன் அந்த கட்டளையுடன் வந்து இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் உற்சாகப்பட வேண்டும். அவர் அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையுடன் உங்களுக்கு எப்பேற்பட்ட பல உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து பரிபூரித்து உற்சாகப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
கடவுள் யோசுவாவுக்கு நீ இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கும் பொழுது தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடவுள் சொன்னார், எப்பொழுது நீங்கள் கத்துகிறீர்களோ அப்பொழுது அந்த மதில் உடையும் என்று. உடனே தேவதூதர்கள் புரிந்து விட்டது. அவர் கத்தின உடனே நாம் மதிலை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த திட்டத்திற்கு அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய சத்தம் அந்த மதிலை கொண்டு வரவில்லை, அது அந்த தேவதூதர்கள் அந்த மதிலை கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். மனிதர்கள் செய்தவுடன் தேவதூதர்கள் அவருடைய பகுதியை செய்தார்கள். அந்த தூதர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? மனிதர்கள் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து விட்டார்கள், கத்தி விட்டார்கள், இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால் நாம் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ரட்சிப்பை வழங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். கர்த்தர் அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்க அனுகிரகம் செய்கிறார். அவருடைய சத்தத்தை ஒருவர் கேட்கக்கூடாது என்று செய்துவிட்டால் அந்த மனிதன் கர்த்தருடைய சத்தத்தை எப்பொழுதுமே கேட்க முடியாது. ஆதலினால் நாம் நம்முடைய பகுதியை செய்யும் பொழுது பரலோகம் அவர்களுடைய பகுதியை செய்வார்கள் அல்லது செய்துவிடும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு தானே இருக்கிறீர்கள். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனிடமிருந்து எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. முதலாவது அந்த கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவள் ஜெபிக்க வேண்டும். அதுவே சரியான ஜெபம். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அடுத்த பகுதியில் நாம் இன்னும் அதிகமாக இதை குறித்து நாம் படிக்க போகிறோம். வித்தியாசமான ஜெபங்களை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தை நாம் அலட்சியப்படுத்தக் கூடாது. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய பரிசு கைகளை உயர்த்தி அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துங்கள். ஜெபியுங்கள். ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களுடைய பெயரை எழுதி அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். நாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் வளர்த்து கொண்டு வருகிறோம். நாம் வளருகிறோம். நம்முடைய ஆங்கில சபை உலகில் இருக்கிற எல்லா சபைகளை விட மிக அதிகமாக வளர்கின்ற பெரிய சபை இயேசுவின் நாமத்தினாலே. யார் யார் இந்த ஆலயத்தை சபையை கண்டுபிடித்து வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே இங்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெறுவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே இங்கு வருகிறார்கள். அங்கு உள்ள கத்தோலிக்க மக்கள் இருக்கும் அந்த இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு உள்ள கத்தோலிக்க மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஓ நன்றி தேவனே, நன்றி 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 தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. உடைய பரிசு நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். நீர் மிகவும் உயர்ந்தவர். நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பலனான தேவனே, நீர் மிகவும் உயர்ந்தவர். பரிசுத்த தேவனே,
நீர் மிகவும் உயர்ந்தவர் பலனான தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் நீர் மிகவும் உயர்ந்தவர் நீர் மிகவும் உயர்ந்தவர் நீர் மிகவும் உயர்ந்தவர் நீர் மிகவும் பரிசுத்த தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் பலனான தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் பரிசுத்த தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் பலனான தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் பரிசுத்த தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் பலனான தேவனே நீர் மிகவும் உயர்ந்தவர் 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 நீர் மிகவும் நீர் மிகவும் காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள், உங்கள் கரங்களை தட்டவும். ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். முதலாவது, வருகிற 8 பிப்ரவரி முதல் 14 பிப்ரவரி வரை நம்முடைய சபையில் 7 நாட்கள் பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் ஆராதனை கூட்டம் நடைபெற உள்ளது. பிரைஸ் தி லார்ட். இது நாம் உற்சாகப்பட வேண்டிய நேரம். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இரவு 2 மணி அளவில் தேவன் என்னிடம் சொன்னார் இந்த கூட்டத்தை நடத்தும்படி. நான் நம்முடைய ரீஜனல் பாஸ்டரிடம் கேட்டேன். அவரும் அனுமதி தந்திருக்கிறார். தேவன் பல அழகான விஷயங்களை சொன்னார். உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். ஆனால் தேவன் கூறுகிறார், இந்த கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் அதிகமாய் வெளிப்பட போகிறீர்கள் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த உலகம் இதுவரை எதையும் பார்த்ததில்லை. இந்த கூட்டத்தை பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் பாடுவது. உங்கள் அருகில் உள்ளவரை பார்த்து சொல்லுங்கள், பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் பாடுவது. பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் பாடுவது. பாடுவது என்பது நீங்கள் புரிந்து கொண்ட வழிபாடு. எனவே பாடுவது பாடல், பிரார்த்தனை, உபவாசம் வழிபாடு என்று சொல்ல வேண்டாம். பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் ஆராதனை கூட்டம், அது சரியான தலைப்பு. 7 நாட்கள் பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் ஆராதனை கூட்டம். தேவனிடமிருந்து கூடுதல் விவரங்களை பெற்று நான் உங்களுக்கு கூடுதல் விவரங்களை தருவேன். இப்போதைக்கு நமக்கு இந்த கூட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு முன்னதாக உபவாசத்தை முடிக்க வேண்டாம். இவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்கு முடிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து அதன் பிறகு மற்றொரு அழகான நிகழ்ச்சி இருக்கிறது. 15 பிப்ரவரி முதல் 28ஆம் தேதி வரையிலான பெயரை நாங்கள் விரும்புகிறோம். எனவே நம்முடைய பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் ஆராதனை கூட்டத்தை 8 பிப்ரவரி முதல் 14ஆம் தேதி வரை முடித்து விடுவோம். அடுத்து 15ஆம் தேதி முதல் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் 14 நாட்கள் ஆத்ம ஆதாய செய்யும் திருவிழா. ஹalleluya, glory. ஆகவே இந்த 15 நாட்கள் ஆத்ம ஆதாய செய்யும் திருவிழா. இது தேவன் கொடுத்த பெயர். நான் கூறினேன் திருவிழாவா? தேவன் கூறினார், ஆம் இதுதான். ஏனென்றால் அதற்கு நீங்கள் தேவனிடமிருந்து தவறான பெயரை பெற்றால் உங்கள் நிகழ்ச்சி எதுவும் செயல்பட முடியாது. Praise the Lord. நான் தேவன் செய்ய சொன்னதில் ஏதாவது செய்ய மிகவும் குறிப்பாக இருக்கிறேன். நான் சரியான பெயரை பெற்றதினால் நம்முடைய நிகழ்ச்சி சரியான முறையில் செயல்படும். Praise the Lord. நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். Praise the Lord. எனவே தேவன் கூறுகின்றார் 15 நாட்கள் ஆத்ம ஆதாயம் செய்யும் திருவிழா.
பிரேஸ் த லார்ட். இது மிக பெரியதாக இருக்கும், அது அற்புதமாக இருக்கும். நம்முடைய இலக்கு 20,000 ஆத்மாக்கள் வெல்ல வேண்டும். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் 20,000 ஆத்மாக்களை வெல்ல விரும்புகிறோம். பிரேஸ் த லார்ட். ஹalleluya. எனவே 14 நாட்களுக்கு நாம் அதை எவ்வாறு செய்ய போகிறோம் என்பதற்கு மிகவும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறோம். நான் சொன்னேன், ஆத்ம ஆதாயம் செய்யும் திருவிழா 14 நாட்கள், பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 28 தேதி வரை. இல்லையெனில் நாம் இதை ஆயத்தமாகும் ஆண்டு என்று ஏன் அழைக்கிறோம்? நாங்கள் என்ன ஆதாயம் செய்கிறோம்? இப்போது அதன் ஆயத்தம் போல தெரிகிறது. நான் சொல்வது சரியா? இப்போது ஆத்ம ஆதாயம் செய்வது போல் இருக்கிறதா? எனவே நாம் அதற்கு தயாராகி வருவது மிக முக்கியம். நம்முடைய இலக்கு 20,000 ஆத்மாக்கள் வெல்ல வேண்டியது. அனைத்து செல்களும் 100 ஆத்மாக்கள் வெல்ல வேண்டும். எதை பெற்றனோ அதை கொடுக்கிறேன் நான் உங்களுக்கு. பிரேஸ் த லார்ட். நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பின்பற்ற இருக்கிறோம். ஒவ்வொரு செல் அமைப்புகளும் 100 ஆத்மாக்களை வெல்ல வேண்டும். ஆனால் நாம் வெறும் அவர்களுக்கு ராப்சோடி கொடுப்பது மற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது அல்ல. கூறுகிறார், குறைந்தபட்சம் 7 முறையாவது நீங்கள் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும் மற்றும் அவர்களை சபைக்கு அழைத்து வர வேண்டும். பிரேஸ் த லார்ட். தேவன் நம்மளை குறித்து என்ன நினைத்துக்கிறார் என்று பாருங்கள். நம்மேல் ரொம்ப அன்பு செலுத்துகிறார். இதனால் நாம் ரொம்ப உற்சாகமாக இருக்க வேண்டும். நாம் இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், இதற்காக ஆயத்தப்பட வேண்டும். பிரேஸ் த லார்ட். நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறீர்கள் என்று. நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் அடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.